நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ யார் பேசுகிறதையும் நாம் வந்து கவனிக்கிறதே கிடையாதுங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நாம் என்ன பேசலான்ட்டே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க பேசுகிற சப்ஜெக்டே நமக்கு வந்து புரியவே மாட்டேங்குதுங்க. ஆக்சுவலாக ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து எம்டியாக வச்சுக்கணும், நம்மளை ஜீரோ பண்ணிக்கணும், நம்ம ஒரு ரிசீவிங் மோடுக்கு போய்க்கணும். அப்போ தான் அவங்க பேசுகிறது என்னன்ட்டு புரியும். அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பேசலாங்க. நாம் என்னென்னா நடுவுலையே வந்து ஒரு இன்டரப்ட் பண்ணிடுறோம், ஏதோ ஒன்று பண்ணிடுறோம். ஆக்சுவலாக ஹியூமன் பீயிங்காக ஒன்று ஒரு மனுஷனுக்கு என்ன அவங்களுக்கு ஆசைன்னா மனசில் இருக்கிறத ஒருத்தட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே அவங்கள ஒருத்தட்ட சொல்லும் போதே அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருது, ஒரு நிம்மதி கிடச்சிது, ஒரு திருப்தி கிடச்சிருது. அதே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நாம் கொடுக்குற ஒரு மோட்டிவேஷனோ சஜஷனோ அதுக்கப்புறம் ஐடியாவோ அதுதான் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக ஆகுது. ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் அவங்க மனசில் இருக்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. எல்லா டைமும் மோட்டிவேஷன் தேவையில்லை. ஏதோ ஒரு சில டைம் அவங்களுக்கு சஜஷன் கேட்டாலோ ஏதோ சில டைம் அவங்க டல்லாக இருந்தோம் அந்த டைமில் நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனோ சஜஷனோ கொடுக்கலாமே தவிர, சில பேர் அப்படி தான் ஏதோ ஒன்று சொன்னால் உடனே அது பார்த்துக்கலாம் விடு, அதை நீ இப்படி பண்ணியிருக்கலாம்ல, இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்குது. பல பேர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எதுவுமே பேசுகிறதில்ல, எதுவுமே ஷேர் பண்ணுறதில்ல. அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, ஏதாச்சும் ஒன்று சொன்னான்னா உடனே மோட்டிவேஷன் பண்ணிடுவானா, நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவானா, ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துருவானாங்கிறனால தான் நம்மக்கிட்ட பேசுகிறதே ஆக்சுவலாக கிடையாது. ஸோ எப்போ கொடுக்கணும், அவங்க பேசுகிறத கேட்டால் மட்டும் போதுங்க. அதுதாங்க அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏதோ ஒரு டைம் மட்டும் மோட்டிவேஷனோ இல்லை சஜஷனோ ஐடியாவோ கொடுத்தா போதும். அவங்க ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு படத்துக்கு போயிருப்பாங்க, அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு 5 மினிட்ஸ் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா 5 மினிட்ஸ் கேட்டதுக்கப்புறம் திடீர்னு நாளைக்கு அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் யாருக்கும் விளாட்றாங்க அப்படின்னு நாம் அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அவங்க செம்ம டென்ஷன் ஆகிடும். அப்போ என்ன அர்த்தம், அவங்க பேசின 5 நிமிஷத்தை கவனிக்கலன்ட்டு அர்த்தம். ஸோ அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பேசுகிறாங்களா, ஓ அப்படியா, அப்புறம் வேறு என்ன அந்த படத்தை நல்லா இருந்துச்சு, இப்படி கேட்டால் அது ஆக்சுவலாக அது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ரிசீவ் பண்ணலான்ட்டு அர்த்தம். இப்படி தான் என்னோடய நண்பர் ஒருத்தர், அவர் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அவருக்கு ஒரு சந்தேகம், ஒரு டவுட் வந்துச்சு. அதனால் வேறு ஒரு ஃப்ரெண்டுக்கு அவர் கால் பண்ணுறாரு. அந்த காலை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. எதுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிறாருன்னா, அது ஒரு கஷ்டமான விஷயம், திரும்ப திரும்ப கேட்டால் அது புரியும் அப்படிங்கிறனால ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. அவர் சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சார். இது வந்து இதை பண்ணு, இது வந்து அப்படி பண்ணு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. உடனே இவர் பேச ஆரம்பிச்சாரு. அவர் இதுதான் டவுட் அப்படின்ட்டு இதான் அசம்ஷன் பண்ணி இது என்ன பண்ணுறேன்ட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கா. இவர் நடுவில் இன்டர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கார். அப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த ஆடியோ பார்க்குறாரு. அந்த ஆடியோ பார்த்திங்கன்னா ஒரு 12 மினிட்ஸ் ஆடியோ. ஆனால் அவர் 2வது நிமிஷத்துலேயே ஆன்சர்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் இவர் திரும்ப திரும்ப கேட்டிருக்காரு. இவருக்கே ரொம்ப கேவலமாக போச்சு, அசிங்கமாக போச்சு. அவர் அந்த ஆடியோ ஃபுல்லாக அவர் ஆன்சர் தான் சொல்லிட்டுருக்காரு. இவர் நடுவில் இன்டர் பண்ணதுனால அந்த சப்ஜெக்டே கேட்க முடியல, ரிசீவ் பண்ண முடியல. ஸோ நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒருத்தர் பேசும்போது நம்மளை எம்டியாக வச்சுக்கிட்டு ஜீரோவை வச்சுக்கிட்டு நம்ம ரிசீவிங் மோடில் மற்றவங்க பேசும்போது கேட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ ஒருத்தர் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை காலேஜாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போய் ஏதோ ஒன்று நோட் பண்ணும் போது கூட யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கிட்டு நோட் பண்ணும்போது கூட உங்கள் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குறீங்கன்னா எதுவுமே கையில் இருக்கக்கூடாது, ஃபோனு பேக் எதுவுமே இல்லாத சிம்பிளாக ரிசீவ் பண்ணால் மட்டும்தான் அந்த சப்ஜெக்டை நம்மளால் மேக்ஸிமம் கெயின் பண்ண 100% நம்மளால் கவனிக்க முடியாது. ஸோ இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நிறைய நாலேஜ் ஆக்சுவலாக நம்ம கெயின் பண்ண முடியும். ஸோ நம்ம மற்றவங்க பேசும்போது கவனிப்போம். நேர்லையாக இருந்தாலும் சரி, ஃபோன்லேயாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல கான்வர்சேஷன் டெவலப் பண்ணுவோம், ஒரு நல்ல நாலேஜை கெயின் பண்ணுவோம். வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.